அனைவருக்கும் அன்பு வணக்கம். இருகரை புரண்டோடும் வெள்ளம் பார்ப்பதற்கு அழகாக ரம்மியமாக காட்சியளிக்கும் காவேரி. குடகுமலையின் பொன்னி நதியே, புனித நதியே, என்றும் உன் புகழ் பாடும் தாய் தமிழ்நாடே. கரிகாலம் கட்டிய கல்லணை உனது அடையாளம். விவசாயிக்கு நீரே நீரூற்றும் கரம். பாய்ந்தோடும் உன் நீர் பயிர்களுக்கு உயிரூட்டும் வரம். தாகம் தீர்க்கும் மக்களின் நல்வரம். காவேரி கரையோரம் கரை புரண்டு ஓடும் தமிழனின் கலாச்சாரத்தின் ஊற்று. காவேரி தாயே, நீயே தமிழனின் பெருமை. என்றும் உன் புகழ் ஓங்குக. தமிழனின் அடையாளமாகவும் விவசாயிகளின் வாழ்வாதாரமாகவும் விளங்கிக் கொண்டிருக்கும் காவேரியின் இன்றைய சூழல் பெரும் வருத்தத்துக்குரியதாக மாறியிருக்கிறது. பாய்ந்தோடும் காவிரி நீர் நாம் பார்ப்பதற்கு அழகாக ரம்மியமாக காட்சியளித்தாலும் அது விவசாயிகளின் கண்ணீர், அவர்களின் வாழ்க்கை வாழ்வாதாரம் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. விவசாயிகளின் கண்ணீர், வாழ்க்கை வாழ்வாதாரம் தான் இன்று கடலை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. திமுக கடந்த காலத்தில் எதிர்கட்சியாக இருந்த போது காவிரியின் குறுக்கே தடுப்பணை கட்டி காவிரி நீரை தடுத்து நிறுத்தி விவசாயிகளுக்கு பேருதவியாக இருக்கும் என பல்வேறு வாக்குறுதிகள் அளித்தார்கள். ஆனால் ஒன்று கூட நிறைவேற்றாமல் முதல்வர் ஸ்டாலின் அரசாங்கம் இன்று செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. தண்ணீர் இல்லாமல் விவசாயிகள் தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய சூழலில் முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் திமுக அரசாங்கமும் வேடிக்கை பார்ப்பது வெட்கக்கேடானது. விவசாயிகளின் ரத்தமும் சதையுமாக இருக்கும் காவிரி இன்று வீணாக கடலை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் பார்ப்பதற்கு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் நேரம் இல்லாமல் போட்டோ ஷூட் அரசியல் செய்து கொண்டிருக்கிறார். சேலத்தில் 100 ஏரியில் தண்ணீர் நிரப்பும் காவிரி உபரி நீர் திட்டம் பாதியில் கிடைக்கிறது. அது குறித்தான பல்வேறு கோரிக்கைகள், பல்வேறு போராட்டங்களை காவிரி உபரி நீர் நடவடிக்கை குழு எடுத்து வருகிறது. இந்த அரசாங்கம் துளியும் செவி சாய்க்காமல் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இப்பேற்பட்ட அரசாங்கம் இனியும் தமிழகத்தில் இருக்க வேண்டுமா என்று ஒரு கணம் நாம் அனைவரும் சிந்திக்க வேண்டும். கடைமடை விவசாயிகளுக்கு காவிரி நீர் இல்லாமல் தள்ளாடி கொண்டிருக்கிறார்கள். முறையாக வாய்க்கால் தூர்வாரப்படவில்லை. காவிரியின் தண்ணீர் இல்லாமல் கடைமடை விவசாயிகள் கண்ணீரில் தத்தளித்துக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதையெல்லாம் சரி செய்வதற்கு முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு துளியும் நேரமில்லை. அதை விட்டு கடந்த 4 ஆண்டு காலமாக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் போட்டோ ஷூட் அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள். அது தற்போது போன் கால் அரசியலாகவும் மாறியிருப்பது வேதனைக்குரியது. பெருமை மிகுந்த காவிரி, தமிழின் அடையாளமாக விளங்கும் காவிரி, விவசாயிகளின் ஊற்றாக விளங்கும் காவிரி இன்று கடலில் கலப்பது வேதனைக்குரியது, வெட்கக்கேடானது. தமிழன் ஆகிய நாம் அனைவரும் சிந்திக்க வேண்டிய ஒரு நேரம் இது. நிச்சயமாக வருகின்ற 2026 திமுகவையும் முதல்வர் ஸ்டாலின் அவர்களையும் ஆட்சி கட்டிலில் இருந்து இறக்கி வீட்டுக்கு அனுப்ப தமிழக விவசாயிகள் உறுதியேற்று விட்டார்கள். நிச்சயமாக அதை செய்து காட்டுவார்கள் என்ற நம்பிக்கையில் தமிழர்களாகிய நாம் அனைவரும் காத்து கொண்டிருப்போம். நிச்சயமாக தமிழக விவசாயிகள் செய்து காட்டுவார்கள். நன்றி.